Welcome to Story Time. Tamil Story for Kids. கழுகும் நண்டும் ஓர் நீதிக் கதை. ஒரு பெரிய குளம் இருந்தது. அதில் நிறைய மீன்கள், தவளைகள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் வசித்து வந்தன. அந்த குளத்தில் ஒரு பழைய கழுகும் இருந்தது. வயதாகி விட்டதால் கழுகு வேட்டையாட முடியாமல் போனது. அது பசிக்கு துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வேட்டையாட முடியாத நிலைமையால் சோர்வடைந்தது. அப்பொழுது அந்த கழுகு ஒரு திட்டம் வகுத்தது. அது குளத்தின் எல்லா உயிர்களுக்கும் சொல்லியது, இந்த குளத்தில் தண்ணீர் வற்றப் போகிறது. ஏன் என்றால் வெயில் அதிகமாகிறது. உங்களுக்கு அனைத்துக்கும் மரணம் நேரக்கூடும். அதற்கு திகைத்து மீன்களும் தவளைகளும் பிற உயிர்களும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, கழுகு கூறியது, நான் உங்களை எல்லாரையும் அடுத்த ஊருக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக உபகாரமாக இருக்கிறேன். அவை கவலையோடு கழுகின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் சிலரையும் அதைச் சேர்ந்தவர்களையும் கழுகு தனது மூக்கில் எடுத்து சென்றது. ஆனால் உண்மையில் கழுகு ஒவ்வொரு நாளும் ஒரு மீனையும் தவளையையும் பறித்து சாப்பிடுவதைப் போல் அனைத்து உயிர்களையும் அவன் தன் உணவாக ஆக்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்து நண்டு கழுகின் தந்திரத்தை உடனே புரிந்து கொண்டது. நீங்கள் என்னை அடுத்த ஊருக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று நண்டு கேட்டது. கழுகு உடனே ஒப்புக்கொண்டது. ஏனெனில் நண்டு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது என்று கருதியது. நண்டு கழுகின் முதுகில் ஏறியது. சில தூரம் சென்ற பிறகு நண்டு கழுகின் தந்திரத்தை முற்றிலும் புரிந்து கொண்டு கழுகின் கழுத்தை இறுக்க பிடித்து விட்டது. நீயும் தந்திரம் பண்ணினால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று நண்டு சத்தமாக சொன்னது. கழுகு தனது பிழைக்க வாய்ப்புக்காக பயந்து உடனே நண்டின் கட்டளையை ஏற்று மீண்டும் குளத்திற்கு திரும்பியது. குளத்தில் இருந்த பிற உயிர்களையும் மீட்டு விட்டது. கதையின் நெறி, தந்திரம், பாசாங்கு போன்றவற்றால் வேகமாக வெற்றி பெறலாம் என்று நினைப்பவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். நேர்மையும் அறிவும் மிக முக்கியம். Thanks for watching more stories. Subscribe my channel.